இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க ஊருக்கு கிளம்பிட்டோம். திண்டுக்கல்ல மங்களப்பட்டின்னு சொல்லிட்டு காது குத்து ஃபங்ஷன் கூட நடந்துச்சுல்ல, அங்க தான் வந்து கிளம்பியிருக்கோம். ட்ரெயின்ல தான் வந்து நானும் பாப்பாவும் ட்ராவல் பண்ண போறோம். ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரல. நானும் பாப்பாவும், அப்புறம் அவங்க அத்தை எல்லாரும் சேர்ந்து தான் ஊருக்கு போறோம். ஸோ பாப்பாவுக்கு வந்து நான் ட்ராவல் பண்ணும்போது என்னென்னலாம் திங்ஸ் வந்து நான் எடுத்துட்டு போவேன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாப்பாக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து வச்சுக்குவேன். ஸோ ஃபங்க்ஷன் திருவிழா நடக்கிறதுனால கிராண்டான ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாப்பாக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஃப்ராக் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்டன் ஃப்ராக் ஒன்று எடுத்திருக்கேன். மொத்தம் 3 கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு நல்லா அழகா தெரியற மாதிரி கிராண்டான ட்ரெஸ் ஒரு 3 எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது பாப்பாக்கு வந்து போட்டு போறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும் கிளாத்து. ஸோ இது கொஞ்சம் போட்டு போறதுக்கு ஸ்லீவ்லெஸ் தான். பாப்பாக்கு வந்து இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் போட்டு போறதுக்கு. ஸோ அதுக்காண்டி இது ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பனியன் டைப்ல வந்து ஒரு செட்டு ட்ரெஸ்ஸும், காட்டன்ல வந்து இந்த மாதிரி ஒரு 2 ஃப்ராக் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு 2 ஃப்ராக் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போய் போட்டுக்கலாம். வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பனியன் கிளாத்லயும் வந்து இந்த மாதிரி 3 ஃப்ராக்கு எல்லாமே ஃப்ராக் டைப்ல எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் வெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு டவல், பாப்பாவோட டவல் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் தொடச்சிக்கலாம். ஃபேஸ் டவல் மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ஃபேஸ் துடைக்கிறக்கோ அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இது பிளைனாக இந்த மாதிரி இருக்கும் சைஸ் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டி விட்டுட்டோம்னா ஃபுட் ஏதாச்சும் வேஸ்ட் ஆச்சுன்னா இதில் விழுந்துடும். பிக் மாதிரி தான் நம்மளுக்கு. ஸோ பிக் வந்து என்கிட்ட இருக்குது. பட் நான் அது வந்து பெருசாக நான் எடுத்துகிட்டு போகல. எப்படியா இருந்தாலும் நான் ட்ரெஸ் மாற்றி விட்டுருவேன் பாப்பாக்கு. ஸோ அதனால் அது தேவைப்படாது. சும்மா க்ளீன் பண்ண இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இது ஒரு டவல் மாதிரி எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கு பேண்டீஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பேண்ட்ஸு இந்த மாதிரி எல்லாம் நான் ட்ராயரு இந்த மாதிரி டைப்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் வந்து இது அத்தனையும் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டயாப்பர், பாப்பாக்கு டயாப்பர் எடுத்து வச்சுருக்கேன். நான் டெடி பிராண்ட்லேருந்து ஒரு 7 வரும். இதில் 8 பேண்ட்ஸ் 8 வருது. ஸோ இது பாப்பாவுக்கு வந்து டயாப்பர் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வெட் பைப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு பொன்டூன்லேருந்து வெட் பைப்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு சுடுதண்ணி, எங்கே வெளியே போனாலும் மஸ்ட் நம்மளுக்கு சுடுதண்ணி முக்கியம். ஏன்னா கோல்டு வேற லைட்டாக இருக்குது பாப்பாவுக்கு. ஸோ ட்ராவல் வேறு பண்ணுறோம், கண்டிப்பாக சுடுதண்ணி வேணும்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ்கில் வந்து நல்லா ஹாட் வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1 லிட்டர் வாட்டர். ஸோ நம்மளுக்கு நாங்கள் ஆஃப்டர்நூன் கிளம்புறோம் இல்லை, ஈவினிங் ஆகிடும் ஊருக்கு போய் ரீச் ஆக. அதனால் அப்புறம் பாப்பாவுக்கு பாத் சோப், டெடி பேர் பாத் சோப் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாப்பாவுக்கு பவுடர், அந்த பவுடர் அடிக்கிற டப்பா, அப்புறம் அந்த அந்த ஸ்பாஞ்சு, அதுக்கப்புறம் பொட்டு வந்து இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன் பாப்பா. அது ஏன்னா லீக் ஆகிடக்கூடாது, வெளியே ஏதாச்சும் ட்ரெஸ்ஸில் பட்டா இதாகிடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, சானிடைசர் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வெளியே ட்ரெயினில் போகிறதுனால ஸோ சானிடைசர் எங்கே போகிறதுனாலுமே சானிடைசர் ஒன்று கம்பல்சரியாக எடுத்து வச்சுக்குவேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி சீப் எடுத்து வச்சுருக்கேன், அவளுக்காக வாங்கினது. அப்புறம் ப்ரஷ் எடுத்து வச்சுருக்கேன், இந்த சிலிக்கான் டூத் ப்ரஷ் பாப்பா அது எடுத்து வச்சுருக்கேன் ப்ரஷ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு கிளிப்ஸு, செயின்ஸு, லப்பர் பேண்டு, அப்புறம் இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு இப்போ லைட்டாக கோல்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நெஞ்சில் தடவி விட்டால் அவளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால நைட்டில் தூங்கும் போது மட்டும் லைட்டாக நெஞ்சில் மட்டும் தடவி விடுவேன். ஸோ அதுக்காக இந்த பேபி ரப் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு விளையாடுறதுக்கு, ட்ரெயினில் போகும்போது விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் அழுதானா கொஞ்சம் டைவர்ட் பண்ணுவோம்ல, அதுக்காக வந்து பாப்பாவுக்கு பிடிச்ச டாய்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த 3 டாய்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு ஃப்ரூட் பில்லர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம ஊருக்கே போகிறோம், ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் இது பாப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவள் ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவான்னா முழுசாக கடிச்சிடுவா. ஸோ முழுசாக கடிச்சிட்டு முழுங்குறது பாப்பா. ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட் பில்லரில் போட்டு கொடுத்தா அது ஈஸியாக வந்து அவளுக்கு சாப்பிட நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு
மோஸ்ட்லி கையிலேயே கொடுத்துருவேன் சாப்பிட. ஒவ்வொன்றும் கொட்டையெல்லாம் இருக்கும், அதை எடுத்துட்டு இருக்க முடியாது. அவசரத்துக்கு இதில் போட்டு கொடுத்துட்டா அது படத்தில் இருப்பா. ஸோ அதனால ஃப்ரூட் பில்லர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாப்பாவுக்கு பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் ஹாட் வாட்டர் ஊற்றி கொடுத்துருவேன். பாப்பாவுக்கு இன்னுமே ஃபீட் தான், நான் தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றி கொடுக்குறதுக்கு எடுத்துக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்ல. ஃபீடிங் பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவிச்ச முட்டையும் சத்து மாவும் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன். பாப்பாவுக்கு இதில் முட்டை அப்புறம் ஸ்பூன் ஒன்று போட்டிருக்கேன். இந்த இதில் சத்து மாவு பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஹாட் வாட்டரில் வந்து இப்போ காலையிலத்துக்கு ஊட்டி விட்டுட்டேன், சாப்பிட்டுட்டா ஃபீட் பண்ணிட்டேன், தூங்குறா. மறுபடியும் எந்திரிச்சானா ஸ்நாக்ஸ் மாதிரி நான் அவிச்ச முட்டை கொடுத்துருவேன். அடுத்து சத்து மாவு கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவான். கரெக்டாக நாங்கள் ஈவினிங் அங்கே போய் ரீச் ஆக கரெக்டாக இருக்கும். இடையில அப்பப்போ இந்த மாதிரி பழங்கெல்லாம் ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துருவேன். அப்புறம் அங்கே போய் கரெக்டாக ரீச் ஆகிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து எடுத்து வச்சுருக்கேன். அவளுக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால, கோல்டு கப்பு கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால இருமல் மருந்து, சளி மருந்து, அப்புறம் அது ஊற்றுறக்கு சில்லர், ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டவல், ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேபி இந்த டவல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வெயில் காலம் வேறு வந்துருச்சு. இந்த டவலெல்லாம் போட்டு நான் அப்படியே அமுக்கிக்கிட்டெல்லாம் பாப்பாவை கூப்பிட்டு போக விரும்பல. இது நான் எதுக்காக எடுத்துருக்கேன்னா, சப்போஸ் பப்ளிக்கில் சம்திங் ஃபீட் பண்ணணும் அப்படின்னா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு. அப்புறம் நம்ம போட்டும் கூப்பிட்டு போய்க்கலாம். நம்ம வெயிலில் கசகசன்னு இருக்கும் இதெல்லாம் போட்டால். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு தேவைப்படும்னு சொல்லி இதையும் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் நான் இப்போ பாப்பாவுக்கு வந்து பேக் பண்ணி நாங்கள் கிளம்ப போகிறோம். இதில் நான் என்ன மறந்தேன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி எல்லாமே நான் எடுத்துட்டேன், எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 நாள் இருக்க போகிறாங்க. ஸோ இப்போ ஞாயிற்றுக்கிழமைங்களா, டியூஸ்டே தான் வருவோம். எப்படியும் 2 days வந்து நம்ம அங்கே இருக்க போகிறோம். அதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அங்கே வீட்டில் தான் இருக்கிறதுனால மோஸ்ட்லி இப்போ கண்ணாடியெல்லாம் அங்கேயே இருக்கும். அதனால பெருசாக நான் அதெல்லாம் எடுக்கலை. ஸோ பாபாவுக்கு என்ன தேவையோ அதான் நான் ஷோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போவீங்க, வேறு ஏதாச்சும் எடுத்துகிட்டு போவீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். தொட்டசியில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன். பேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டசிலையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கிளம்புற ஓரத்தில் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இதையும் எடுத்து வச்சுக்கிறேன். ட்ரெயினில் தானே போகணும். சப்போஸ் பாப்பா தூங்க வந்துச்சுன்னா ஒவ்வொரு டைம் கீழே தூங்குவா, ஒவ்வொரு டைம் தொட்டிலில் தூங்கணும்னு அடம் பிடிப்பான். ஸோ எதுக்கும் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் நான்